ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரெடிஷ்னலான குழம்பு ரெசிபி. இது வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பு. ரைஸ் கூட ஒரு செம காம்பினேஷனா இருக்கும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு. இந்த சூப்பரான குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க டிலே பண்ணாம இந்த செம டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து நான் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிடலாம். நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வடிச்சாச்சு தண்ணியை. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மிக்சி ஜார்ல போட்டுடலாம். தண்ணி இல்லாம போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு பாதி அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையானதுல பாதி அளவுக்கு சேர்த்துனா போதும், ஏன்னா நம்ம குழம்புலயும் உப்பு சேர்த்துவோம். இப்ப இதை ஒரு கோர்ஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சாச்சு. இப்ப இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இது கூட கொஞ்சமா வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை அதையும் இதுல சேர்த்திடலாம். நான் செய்யறது வந்துட்டு ஒரு 2 பேத்துக்கு சரியா இருக்கும். நீங்க நிறைய செய்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி அதிகமா போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதை வந்துட்டு நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம். ரொம்ப பிரஸ் பண்ணி அழுத்தமா உருட்டாம கொஞ்சம் அழுங்காம உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு குழம்பு வந்துட்டு உள்ளுக்குள்ள ஏறும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி சைஸ்ல உருட்டிக்கலாம். இப்ப இந்த மாதிரி உருட்டியாச்சு. நம்ம கொஞ்சமா தான் போட்டோம். நமக்கு 8 உருண்டை கிடைச்சிருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸா தான் உருட்டி இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இதை வந்துட்டு ஆக்சுவலா ட்ரெடிஷனல் வேலை செய்யணும்னா அப்படியே குழம்புக்குள்ள போட்டு வேக வைப்பாங்க குழம்புலயே. ஆனா நாம இன்னைக்கு வந்துட்டு ஆவியில வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்புல போட போறோம். அப்படியே போட்டோம்னா சில சமயம் உதிர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டுல வச்சாச்சு. நான் லேசா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் கீழே ஒட்டாம இருக்கிறதுக்காக. ஒரு பேன்ல தண்ணி ஊற்றி சுட வச்சிருக்கேன். நம்ம இதுல வச்சு இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது வெந்துருச்சு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்துடலாம் நம்ம வெளியில. ஒரு வடிச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில தாளிச்சா அது நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு நார்மல் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. கூட ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்திக்கலாம். சீரகமும் கடுகும் பொரியுது. இப்ப இதுல வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். போட்டுக்கலாம். வெங்காயத்தை சின்னதா ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் பொடியா. நீங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தை முழுசாவே போடலாம், நல்லா இருக்கும். இது என்கிட்ட சின்ன வெங்காயத்தை இல்ல, அதனால பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால 10 பல் சேர்த்துக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்ங்கிறதுனால இப்படி பொங்கி வருது, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்ப இது கூட ஒரு தக்காளியை நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே சாம்பார் பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் இது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஜஸ்ட் ஒரு கலருக்காக வேண்டி சேர்த்துறேன். இந்த சாம்பார் பொடி அவ்வளவு காரமா இருக்காது, அதனால நான் மிளகா பொடியும் தனியா சேர்த்திருக்கேன். நீங்க வந்துட்டு காரமான சாம்பார் பொடியா இருந்தா மிளகா பொடி தனியா சேர்த்தணும்னு அவசியம் இல்ல. இது லேசா வதக்கி விட்டுலாம். அதுல நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணி அதுல விட்டுலாம். ஒரு கொதி வரட்டும். புளி வந்து பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. இப்ப புளி வந்துட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாம். அதுல நம்ம அந்த உருண்டை போட்டு இதுல வேக வைப்போம் ஒரு 10 நிமிஷம். அதனால ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. அந்த உருண்டை வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இதுல கொஞ்சம் கம்மியாவே உப்பு சேர்த்திக்கோங்க. பார்த்துட்டு தேவைப்பட்டா அப்புறம் போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு இதை வந்துட்டு கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது பாருங்க, நல்லா கொதிக்குது. ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல இந்த பருப்பு உருண்டைகள், இதை வந்துட்டு இதுக்குள்ள போட்டுடலாம். இது வந்து இனி உடைஞ்சு போகாது நம்ம வேக வச்சிட்டதுனால. இது நல்லா இந்த குழம்புல டிப் ஆகிற மாதிரி நல்லா குழம்ப மேல ஊத்தி இந்த மாதிரி ஊத்தி விடுங்க மேல. இப்ப இதை மூடி போட்டு நம்ம வந்துட்டு ஒரு லோ ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும். அப்பதான் வந்துட்டு அந்த உருண்டை வந்து அந்த குழம்பெல்லாம் அப்சர்வ் பண்ணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா குழம்பு திக்காயிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த உருண்டைகளும் நல்லா வெந்திருக்கும் இந்நேரத்துக்கு இந்த குழம்போட சேர்ந்து. அவ்வளவுதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம சர்விங் டிஷ்க்கு மாத்திடலாம். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை, ஒரு அப்பளம் இருந்தா போதும், செமையா இருக்கும், நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கும். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.